ஜே. நிலாதாசன். இயல் 1. கீழ்வானம் கருத்திருந்தது. மழை வரும் என்று பூமி சிரித்திருந்தது. வேலியோரத்து செடிகளின் பூக்கள் எல்லாம் விரிந்திருந்தது. ஒன்றிரண்டு துளிகள் விழ என் மேனி விழித்திருந்தது. மெல்ல நடந்து கொண்டிருந்தேன். கால்கள் முன்னோக்கினாலும் என் எண்ணங்கள் பின்னோக்கி சரிந்தது. அது உறங்கி போன காதலொன்றை உறக்க கூச்சலிட்டு உருக்கி எழுப்பிவிட்டிருந்தது. இதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ? அதுவெல்லாம் நடக்காமல் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது. அதுவெல்லாம் வெகு விரைவாய் நடந்தேறிவிட்டிருந்தது. சாதி மதம் என்ற சதிகள் எல்லாம் சகதிகளில் புரண்டு வளர்ந்தவை. அந்த சகதியில் அமிழ்த்தப்பட்ட சொல்ல முடியா சோகம் ஒன்றின் வரலாறுதான் இது. 10 அடி தூரம் நடந்திருப்பேன். வானம் உடைந்தது போல் ஊற்றத் தொடங்கியது மழை. அது கோடை காலம் என்பதால் குடையும் எடுத்து வரவில்லை. மழைக்கு ஒதுங்குவதற்கு அங்கு எந்த கூரையும் இல்லை. வேலிமுட்கள் நெறித்திருந்த அந்த ஒற்றையடி பாதையில் முகத்தில் விழுந்து வழிந்த மழையின் துளிகளை துடைத்துக் கொண்டே முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தேன். இப்போதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லை. எதுவும் பிடிப்பதும் இல்லை. நாளையை பற்றிய கனவுகள் எதுவும் இல்லை. பயணம் இறப்பை நோக்கியதாகவே இருக்கிறது. அது எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு என் மனம் தயாராகிவிட்டிருக்கிறது. சாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த என் கால்களை சாதிதான் இடறிவிட்டது. மீண்டும் எழுந்தாலும் ஓடிச் சேருவதற்கு இலக்குகள் எதுவும் இல்லை. நான் விழுந்து எழுவதற்குள் என் இலக்குகள் மறைக்கப்பட்டுவிட்டது. என் கனவுகள் கருகி சாம்பலாகி இருந்தது. எரிந்த நெருப்பில் எல்லாமே கருகி போனது. என் கால்கள் நான் சேரும் இடத்தை வந்து சேர்ந்திருந்தது. அந்த கல்லறையில் சுண்ணாம்புக்காரை உதிர்ந்திருந்தது. வெள்ளையடித்த சில வருடங்கள் இருக்கலாம். யாரோ எப்போதோ வைத்துவிட்டு போன மாலை ஒன்றின்